குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம நிஃப்டி ப்ளஸ் சென்செக்ஸ்ல இருந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். பட் ப்ராஃபிட்டோடைய பாயிண்ட்ஸோடைய வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு கம்மியாகவும் சென்செக்ஸுக்கு அதிகமாகவும் இருக்குது. ஸோ சென்செக்ஸில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சென்செக்ஸில் போய் ப்ராஃபிட் பண்ணால் அது உடனே மூமெண்ட் அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், திருப்பி கீழே உடனே வந்துடும் அப்படின்றதுக்காண்டி சென்செக்ஸை பல பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிஃப்டி கேண்டில் எப்படி மூவ் ஆகுதோ அதே மூமெண்ட் தான் அதில். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குது நிஃப்டியில் அப்படின்னா, சென்செக்ஸில் ஒரு 50 to 60 பாயிண்ட்டு, சம்டைம்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கூட கொடுத்துருது. அதனால நிஃப்டியில் எடுக்கிற ரிஸ்க்கு, நிஃப்டியில் எடுக்கிற டைம் ரிஸ்க்கை நீங்கள் சென்செக்ஸில் டைம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஈஸி மணி மேக்கிங்கில் வந்து சென்செக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அது வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்ப்போம். இப்போது 8th அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்துச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோம்னா ஃபஸ்ட்டு 5 minutes பார்க்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், நாலேஜ்டு ட்ரேடர்ஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இதை நீங்கள் பார்க்க வேணாம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்னன்னா, நீங்கள் எப்படி மீன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. இது பியூர்லி பிகினர்ஸ்க்கு. ஒரு 10 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட் எடுக்கணும் பர் டே. அதோட யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளா ஒரு 20 பாயிண்ட் எடுக்கணும், அதுவும் ஸ்ட்ராங்கா இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி எடுக்கணுன்றதுக்காண்டி இதை சொல்லி கொடுக்குறேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கோ இல்லை நாலேஜபிள் ட்ரேடர்ஸ்க்கோ இது கிடையாது. ஏன்னா அவங்க கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு, அதுக்கப்புறம் எம் பேட்டர்னு, ட்ரெண்ட் லைனு, இது எல்லாமே பேஸ் பண்ணி அவங்க ஒரு காலமில் போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இது கீழே வரும், இது மேலே போகணும், அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது அப்ளிகபிள் இல்லை. இது ஒன்லி ஃபார் பிக்னஸ். மினிமம் 10 to 20 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 50 to 100 பாயிண்ட்ஸ் தான் இது நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து 8th அன்னைக்கு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி எடுத்துக்குவோம். நம்ம 2 டபுள் சார்ட் போட்டு நிஃப்டி வந்து இருக்கட்டும். 8th அன்னைக்கு மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. நம்ம கன்ஃபர்மேஷன் எதுவுமே ஆகலை. இதுலேயும் நமக்கு என்ட்ரி கிடையாது. இது கீழே ஐடென்டிஃபை பண்ணது நமக்கு கீழே போகிறோன்னு. இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணுது, இந்த கேண்டிலில் என்ட்ரி. ஆக்சுவலாக இதுவும் நமக்கு என்ட்ரி சினரியோ கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி க்ளீன் ஓப்பனில் இருக்கணும். இந்த கேண்டிலோடைய பாடியிலேருந்து இது வரக்கூடாது. இது க்ளோஸ் ஆகி வரணும். இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகிருக்கணும். அதுதான் கிளியர் என்ட்ரி. நல்லா 50 பாயிண்ட்ஸ் வரையும் போகணும். ஆனால் ஃப்ரைடேன்றனால இம்மிடியேட்டாக நம்ம இதில் என்ட்ரி போனோம். இதில் என்ட்ரி எடுத்தோம். இதில் என்ட்ரி ப்ளஸ் இதை வந்து 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆகும். இதை டார்கெட்டாகவும் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு இதை டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நிஃப்டியோட ஸ்ட்ரைக்கு 24,300 புட்டு இருந்துச்சு. நிஃப்டி ஆப்ஷன் 24,300 புட்டு. நம்ம என்ட்ரி எடுத்தது இது வந்து 940 கேண்டில். இதுதான் 940 கேண்டில். நமக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 940ல் எடுத்து 22 பாயிண்ட்ஸ். அன்னைக்கு நம்ம பண்ணது வந்து நான் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருப்பேன். அது 18 பாயிண்ட்ஸில் கட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருப்பேன் 18 பாயிண்ட்ஸ். ஆனால் அது போனது பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. இந்த 35 பாயிண்ட்ஸில் நமக்கு நான் சொல்கிறது நிஃப்டியில் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் போதுன்றேன். 15 to 20 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எக்ஸிட் பண்ணிடலாம். அதில் எக்ஸிட் பண்ணிட்டோம்னா அதோட க்ளோஸ், ட்ரேட் ஓவர். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருது, மேலே போகுது, அதெல்லாம் வேணாம். நெக்ஸ்ட் டேக்கு வரலாம்.
அன்னைக்கு ஒரு நாள் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணலாம். இதே இதே டைமிங்ல 940 கேண்டில் இதே டைமிங்ல சென்செக்ஸ்ல அன்னைக்கு 77 600 புட்டு இருந்துச்சு. சென்செக்ஸ் சென்செக்ஸ் 77 600 புட்டுல 940 கேண்டில் இது பாருங்க. எப்படி அதுல மார்க் பண்ணுமோ அப்படியே தான் மார்க் பண்றோம். 940 எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 98 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ இதில் வந்து நான் வந்து நிஃப்டி கொண்டு வரேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நிஃப்டி 24 300 பாருங்க. நிஃப்டி 24 300 புட்டு எடுத்திருந்தோம் அன்னைக்கு. புட்டு வந்து இதே 940 கேண்டில் இங்கே என்ட்ரி, இதே ஹைல மார்க் பண்ணும். இல்லாட்டி இதுலேயே வச்சுக்கோமே, இது கூட வேணாம், பாடியிலே வச்சுக்குவோம். நம்ம கேட்க ஏன்னா எவ்வளோ தூரம் போகுன்றது அது ஒரு டவுட் வரும். இது இவ்வளோ தூரம் தான் போகுமான்றது நம்ம இதில் வச்சுக்குவோம். இதுலன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். 50 பாயிண்ட்ஸ் அரௌண்டு இதில் பார்ப்போம். நிஃப்டியில் 17 பாயிண்ட்ஸ். இப்போ எடுக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னவோ ஒன்று தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 17 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கிது. அதே டைமிங் 940 கேண்டில், அதே 940 கேண்டில் சென்செக்ஸில் நமக்கு 940 கேண்டிலோட என்ட்ரியில் 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரே டைமிங் தான். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக போகணும்னா 214 into 65 இதுக்கு 13,910 ரூபா தேவைப்படுது ஒரு லாட்டுக்கு. 65 into 17 பாயிண்ட்ஸ்னா நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1105 ரூபா கிடைக்கும் இதுக்கு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 214 ரூபா என்ட்ரி ப்ரைஸ் தான். அதே 767 ரூபா என்ட்ரி ப்ரைஸ் இன்ட்டு 20ன்னு போட்டிங்கன்னா அதே 13,000 வந்து 15,340 into 20 into 50 பார்த்தீங்கன்னா 1000 rupees. நமக்கு நிஃப்டியை காட்டிலும் சென்செக்ஸில் அதிகமான பாயிண்ட்ஸ், அதிகமான ரேஷியோ நமக்கு கிடைக்குது. 52 பாயிண்ட்ஸ், 52 into 20 1040 பெட்டர். நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டோடைய ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய கேபிட்டலில் வந்து ஸ்லோவராக க்ரோத் பண்ண முடியும். நம்ம ஏன் லாஸ் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கும் போது இன்னைக்கு ஒரு 3 லாட் எடுப்போம். 3 லாட் எடுத்து நிஃப்டியில் ஒரு 3 லாட் எடுத்து இன்னைக்கு அதை எஸ்எல் ஹிட் ஆயிரும். எஸ்எல் ஹிட் ஆனோன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 3 லாட் 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் ஹிட் ஆயிரும். எஸ்எல் ஹிட் ஆனோன்னா நம்மளுடைய அன்கண்ட்ரோல் ஆகி நம்ம இம்மிடியட்டாக ஒரு ட்ரேட் எடுப்போம். அப்போ அந்த ட்ரேடில் போய் அதே 3 லாட்ஸ் எடுக்க மாட்டோம். நம்ம ஒரு 6 லாட்டோ இல்லை ஒரு 5, ஏன்னா ப்ரைஸ் கம்மியாயிரும். ப்ரைஸ் கம்மியானோ ஒரு 5 லாட்டோ இல்லை ஒரு 6 லாட்டோ எடுப்போம். அப்போ அதுல திருப்பி எஸ்எல் 15 வரும்போது டபுள் த டைம் நமக்கு லாஸ் ஆகுது. 2 வாட்டி இது மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணி லாஸ் அடிச்சுன்னா நம்மளோட கேபிட்டல் வந்து திருப்பி ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிற்கும், இல்லை 0ல வந்து நிற்கும். அதனால ஒரு ட்ரேடு எக்ஸல் அடிச்சிருச்சு, இந்த மாதிரி நம்ம போறோம், இந்த மாதிரி போற கான்செப்ட்ல எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா
அன்னைக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ட்ரேடே கிடைக்கல பாருங்க, எங்கேயுமே லைனை கிராஸ் பண்ணுது, இது கிடையாது, இங்கேயும் இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே வருது, இங்கே திருப்பி மேலே போயிடுச்சு, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த மார்க்கெட் முடிஞ்சிச்சு பாருங்க அன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறதோட நிஃப்டி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நிஃப்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை சென்செக்ஸுக்கு உள்ள கேண்டிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும், அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது பியூர்லி என்னுடைய ஓன் ஐடியாலஜி, ஓன் ப்ராக்டிஸ் மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். நான் இதை யார்கிட்டையும் நான் கற்றுக்கல, எங்கேயுமே நான் பார்க்கல. இது நான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்து உடனே நீங்கள் நாளைக்கே போய் ட்ரேட் எடுங்கன்னு உங்களை இன்சஸ்ட் பண்ணல, எஜுகேட் பண்ணல, நாலேஜை கேதர் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சூட்டபிள் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். பட் 10 to 20 பாயிண்ட்ஸ் நார்மலாக எந்த ட்ரேட்லையுமே உங்களுக்கு கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.